English YouTube channel. நம்ம போன வீடியோவில் ஜியாகிரஃபி 6th ஃபஸ்ட் டைம் ஜியாகிரஃபி ஃபர்ஸ்ட் லெசன் யூனிவர்ஸ் அண்ட் சோலார் சிஸ்டம் பார்த்தோம். அது கொஞ்சம் பெரிய லெசன். வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுதுன்னு சொல்லிட்டு பார்ட் 1 பார்ட் 2 நான் போட்டேன். பார்ட் 1 பார்க்கலன்னா போய் பாருங்கள். இது பார்ட் 2 வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூனிவர்ஸ் அண்ட் சோலார் சிஸ்டத்தில் நம்ம நேற்று பிக் பேங் தியரி, யூனிவர்ஸ், அப்புறம் அந்த 4 பிளானட்ஸ் பற்றி 8 பிளானட்ஸ் உண்டுல்ல, அதில் ஃபர்ஸ்ட் 4 பிளானட்ஸ் பார்த்தோம். இன்னைக்கு நெக்ஸ்ட் 4 பிளானட் பார்க்கலாம். ஜூபிட்டர்லேருந்து ஆரம்பிக்கலாம். பாருங்க, Jupiter is the 5th planet from the sun and the largest planet in the solar system. Jupiter தான் 5th planet and the largest planet in the solar system. It is named after the king of Roman gods. Jupiter ரொம்ப பெருசு. அது மட்டும் இல்லாமல் அது king of Roman gods அந்த நேமை தான் இந்த ஜூபிட்டருக்கு வச்சுருக்காங்க. ரோமன் காடோட கிங்கோட நேமை தான் ஜூபிட்டர். அந்த ஜூபிட்டரை தான் இந்த ஜூபிட்டருக்கு நேமாட்டு வச்சுருக்காங்க. இட் இஸ் த தேர்ட் பிரைட்டஸ்ட் ஆப்ஜெக்ட். இது தேர்ட் பிரைட்டஸ்ட் ஆப்ஜெக்ட். ஃபர்ஸ்ட் சன், அப்புறம் வீனஸ், அப்புறம் ஜூபிட்டர். தேர்ட் பிரைட்டஸ்ட் ஆப்ஜெக்ட் இன் த நைட் ஸ்கை ஆஃப்டர் மூன் அண்ட் வீனஸ். சன் இல்லை, மூன் அண்ட் வீனஸ். இட் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் ஸ்பின்னிங் பிளானட் இன் த சோலார் சிஸ்டம். இதுதான் உள்ளதுலே ஃபாஸ்டஸ்ட் ஸ்பின்னிங் பிளானட். தன்னைத்தானே சுற்றி வர்றதுல ரொம்ப ஸ்பீடாக சுற்றி முடிச்சிடும். இட் இஸ் கால்ட் அஸ் கேஸ் ஜெயண்ட் பிளானட். நம்ம நேற்று பார்த்தோம் போன வீடியோவில். ஃபர்ஸ்ட் 4 பிளானட்ஸ் டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ், அது மேட் ஆஃப் ராக்ஸ்னு. அதுக்கு நெக்ஸ்ட் 4 பிளானட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற 4 பிளானட்ஸ் எல்லாமே கேஷியஸ் பிளானட். இது ரொம்ப இருக்கிறதுலே பெரிய பிளானட்டுங்கிறதுனால இது கேஸால் ஆகியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பெரிய பிளானட்டுங்கிறதுனால இதுக்கு கேஸ் ஜெயண்ட் பிளானட் அப்படின்னு இன்னொரு நேமும் இருக்குது. இட் ஹேஸ் த லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் நேச்சுரல் சேட்டலைட்ஸ். இந்த ஜூபிட்டருக்கு தான் உள்ளதுலேயே நிறைய நம்பர் ஆஃப் நேச்சுரல் சேட்டலைட்ஸ் உண்டு. எர்த்துக்கு ஒன்று நேச்சுரல் சேட்டலைட் 3ங்கிற மாதிரி ஜூபிட்டரை சுற்றி நிறைய நேச்சுரல் சேட்டலைட்ஸ் இருக்குமா. எதுலன்னா Io, Europa, Ganymede and Callisto are a few large satellites of Jupiter. ஜூபிட்டரில் மொத்தம் 63 கிட்ட மூன்ஸ் உண்டு. அதில் ஒரு குறிப்பிட்ட சில 4 சேட்டலைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதனால அந்த குறிப்பிட்ட 4 கொடுத்துருக்காங்க. எதுனா ஐயோ, யூரோப்பா, கனிமீட் அண்ட் கலிஸ்டோ. அடுத்தது பார்த்தீங்கன்னா சேட்டன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ரிங்டு பிளானட்னு. அதை சுற்றி ரிங் இருக்கும், அதனால இது ரிங்டு பிளானட்னு சொல்கிறாங்க. Saturn is the 6th planet from the sun and the second largest planet in the solar system. Jupiter first largest, Saturn second largest after Jupiter. It is named after the Roman god of agriculture. Jupiter king of Roman god, Saturn Roman god of agriculture. அடுத்தது பார்த்தீங்கன்னா Saturn has 62 natural satellites around it. Saturnக்கு சுற்றி 62 natural satellites இருக்கு. Titan, Saturn's largest moon, is the only satellite in the solar system that has clouds and dense atmosphere composed of nitrogen and methane. இது இந்த டைட்டன் கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. டைட்டன் தான் சேட்டனோட லார்ஜஸ்ட் மூன். அது மட்டும் இல்லாமல் இந்த டைட்டனுக்கு ஓன் கிளவுட்ஸ் அண்ட் டென்ஸ் அட்மாஸ்பியர் உண்டு. இந்த மூணுக்கு கிளவுட்ஸ் கிடையாது, எந்த ஒரு சேட்டலைட்டுக்குமே கிளவுட்ஸ் கிடையாது. ஆனால் சேட்டனோட லார்ஜஸ்ட் சேட்டலைட்டான டைட்டனுக்கு மட்டும்தான் அதுக்குன்னு ஒரு கிளவுட், மேகங்கள் இருக்குமா. அந்த மேகங்கள் எதனால கம்போஸ்ட் ஆகிருக்கும், உருவாக்கப்பட்டிருக்குன்னா நைட்ரஜன் அண்ட் மீத்தேன். The specific gravity of Saturn is less than that of water. சேட்டனோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி தண்ணியை விட ரொம்ப கம்மி. ஏன்னா தண்ணிக்கு கொஞ்சம் மாஸ் அந்த மாதிரி உண்டு. சேட்டன் ஒரு கேசியஸ் பிளானட் தானே, அதனால அந்த கேஸ் எப்போவுமே கேஸை விட தண்ணிக்கு தான் கிராவிட்டி அதிகம். சேட்டன் ஃபுல்லாமே கேஸ் தான், அதனால சேட்டனோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி தண்ணியை விட கம்மின்னு சொல்கிறாங்க.
நெக்ஸ்ட் பிளானட் பார்த்தீங்கன்னா யுரேனஸ். இதை வந்து சம்மர் சால்ட்டிங் பிளானட்னு சொல்லுவாங்க. சம்மர் சால்ட்டிங்னா என்னன்னா அப்படி குப்பர் அடிக்கும். அந்த ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ்லாம் செய்வாங்க சம்மர் சால்ட். அது மாதிரி ஸ்டண்ட் பண்ணுற தலைகீழ திரும்புறது மாதிரி ஒரு ஆக்ஷன் தான் சம்மர் சால்ட்டிங். இது வந்து அந்த மாதிரி டக்கு டக்குன்னு திரும்பிட்டே இருக்கும். அதனால தான் இதை வந்து சம்மர் சால்ட்டிங் பிளானட்னு சொல்கிறாங்க. யுரேனஸ் இஸ் த 7th பிளானட் ஃப்ரம் த சன். யுரேனஸ் தான் 7th பிளானட். It was the first to be discovered with a telescope by the astronomer William Herschel in 1781. வில்லியம் ஹெர்ஷல் வந்து 1781ல் அவரோட டெலஸ்கோப்பை வச்சு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது எதுனா இந்த யுரேனஸ் தான். இட் அப்பியர்ஸ் green due to the presence of methane. இதை பார்த்தாலே தெரியும், இது ஒரு மாதிரி க்ரீனிஷ் ப்ளூவாட்டு இருக்குது. ஆனால் க்ரீன்னு கொடுத்துருக்காங்க. இட் அப்பியர்ஸ் green due to the presence of மீத்தேன் அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து க்ரீனாக இருக்குது. இது போன பார்ட்டில் பார்த்தோம், மார்ஸ் வந்து ரெட்டாக இருக்குது ஏன்னா அயன் ஆக்சைடு நிறையா இருக்கிறது மாதிரி. இதில் யுரேனஸ் வந்து க்ரீனாக இருக்குது ஏன்னா இதில் மீத்தேன் இருக்குது. இட் இஸ் நேம்ட் ஆஃப்டர் த க்ரீக் காட் ஆஃப் த ஸ்கை வந்து ப்ளூ கலர், க்ரீனிஷ் ப்ளூ அந்த மாதிரி இருக்கிறதுனால இது வந்து க்ரீக் காட் ஆஃப் த ஸ்கை கலரை வச்சு நேம் வச்சுருக்காங்க, க்ரீக் காடோட நேமை. அதுக்கப்புறம் என்னென்னா இட் ரொட்டேட்ஸ் ஆன் இட்ஸ் ஆக்சிஸ் ஃப்ரம் ஈஸ்ட் டு வெஸ்ட். இது நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம், எல்லா பிளானட்டுமே வெஸ்ட் டு ஈஸ்ட் சுற்றும், ரெண்டு தவிர எதுலான்னா யுரேனஸும் வீனஸும். அதனால இது கொடுத்துருக்காங்க. இட் ரொட்டேட்ஸ் ஆன் இட்ஸ் ஆக்சிஸ் ஃப்ரம் ஈஸ்ட் டு வெஸ்ட். அதுக்கப்புறம் யுரேனஸ் ஹேஸ் 27 நேச்சுரல் சேட்டலைட் ஆஃப் விச் டைட்டானியா இஸ் த லார்ஜஸ்ட். யுரேனஸ்க்கு 27 இருக்கும், சேட்டனுக்கு 62 இருக்கும். சேட்டனோட லார்ஜஸ்ட்டுக்கு பேர் டைட்டன், யுரேனஸோட லார்ஜஸ்ட் சேட்டலைட்டுக்கு பேர் டைட்டானியா, குழம்பிடாதீங்க. அடுத்தது நெப்டியூன் த கோல்டஸ்ட் பிளானட். இது ஏன் கோல்டஸ்ட் பிளானட்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும், சன்னுக்கு அப்புறம் மெர்க்குரி இருக்குது, அது வந்து ஹாட்டஸ்ட் பிளானட். சன்னுக்கு பக்கத்தில் இருக்கிறனால சன்ரைஸ் அடிக்கடி டக்கு நிறையா படம், அதனால அது வந்து ஹாட்டஸ்ட் பிளானட். நெப்டியூன் வந்து லாஸ்ட் பிளானட், அதனால சன்லேருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிறதுனால இது வந்து கோல்டாட்டு இருக்குது. தேர் ஆர் ஸ்ட்ராங் விண்ட்ஸ் இன் திஸ் பிளானட். இந்த பிளானட்டில் நிறைய காற்று அடிச்சுட்டே இருக்குமா. இட் இஸ் நேம்ட் ஆஃப்டர் த ரோமன் காட் ஆஃப் சி. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலர், சூப்பர் ப்ளூ கலரில் இருக்குது. அதனால தான் இதுக்கு வந்து கடல் மாதிரி ப்ளூவாக இருக்கிறதுனால ரோமன் காட் ஆஃப் சீயை வச்சு நெப்டியூனுக்கு பெயர் வச்சுருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நெப்டியூன் ஹேஸ் 14 நேச்சுரல் சேட்டலைட்ஸ், த லார்ஜஸ்ட் பீயிங் ட்ரைட்டன். நெப்டியூனுக்கு 14, லார்ஜஸ்ட்டுக்கு பேர் ட்ரைட்டன். சேட்டனுக்கு 62, லார்ஜஸ்ட்க்கு பேர் டைட்டன். யுரேனஸ்க்கு 27, லார்ஜஸ்ட்க்கு பேர் டைட்டானியா. நெப்டியூனுக்கு 14, லார்ஜஸ்ட்க்கு பேர் ட்ரைட்டன். இந்த 3 டீல தான் ஆரம்பிக்கும், அதனால அது எதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக நல்லா படித்து வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு பிக்சர் கொடுத்து ஒரு இமேஜ் கொடுத்து அதில் எந்தெந்த பிளானட்ஸ்க்கு என்னென்ன எத்தனை மூன் இருக்குது, சேட்டலைட்ஸ் இருக்குது, டேஸ் ஒரு டே எவ்வளோ நாளுக்கு இருக்கும், எத்தனை டேஸு தன்னைத்தானே சுற்றி வர்றதுக்கு, ரெவல்யூஷனுக்கு எவ்வளோ டேஸ், ரொட்டேஷனுக்கு எவ்வளோ டேஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் மார்க் பண்ணி படித்து வச்சுக்கோங்க. அடுத்தது 8 பிளானட்ஸ் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். சன் பார்த்தாச்சு, 8 பிளானட்ஸ் பார்த்தாச்சு. இது தவிர யூனிவர்ஸில் பிளானட்ஸும் சன்னு மட்டும்தான் இருக்கானா இல்லை, அதை தவிர நிறைய ஆஸ்ட்ராய்ட்ஸ், மீட்டியரைட்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ட்வார்ஃப் பிளானட்ஸ் பற்றி பார்க்கலாம். ட்வார்ஃப் பிளானட்ஸ் ஆர் ஸ்மால் செலஸ்டியல் பாடிஸ் ஃபவுண்ட் பியாண்ட் த பிளானட் நெப்டியூன். இந்த ட்வார்ஃப் எதுக்கு, அதுவும் ஒரு ட்வார்ஃப் பிளானட்ஸும் ஒரு பிளானட்ஸ் தான், ஆனால் எதுக்கு அதை ட்வார்ஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்வார்ஃப்னு என்னென்னா குட்டை, எல்லாம் குட்டி, அதை தான் ட்வார்ஃப்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த ஃபஸ்ட்டு பார்த்த 8 பிளானட்ஸை விட இந்த பிளானட்ஸ்லாம் ரொம்ப குட்டியாக இருக்கும், அதனால தான் இந்த ட்வார்ஃப் பிளானட்ஸ்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே மோஸ்ட்டாக நெப்டியூனுக்கு பின்னாடி, எயித்து நெப்டியூன் இல்லையா, 8th பிளானட்டுக்கு அப்புறம் நெப்டியூனுக்கு பின்னாடி தான் இந்த ட்வார்ஃப் பிளானட்ஸ்லாம் இருக்கும். They can share their orbit with other dwarf planets. இதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக், நம்ம இப்போ எர்த் இருக்குன்னா எர்த்தோட ஆர்பிட், எர்த் வந்து சுற்றுற பாதையில் எர்த்து மட்டும்தான் சுற்றும். ஆனால் ட்வார்ஃப் பிளானட்ஸ் என்ன பண்ணோன்னா கண்ணா பின்னான்னு சுற்றும். ஒரு ட்வார்ஃப் பிளானட்டோட ஆர்பிட்டில் இன்னொரு பிளானட் வந்து சுற்றும். The 5 dwarf planets of the solar system are Pluto, Ceres, Eris, Makemake and Haumea. Pluto, Ceres, Eris, Makemake and Haumea. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ளூட்டோ வந்து நம்ம 9 பிளானட்ஸ் சின்ன வயசில் படிச்சிருப்போம், 9 பிளானட்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ப்ளூட்டோவை கொஞ்சம் வருஷம் கழித்து இந்த ப்ளூட்டோவை பிளானட்லேருந்து தூக்கிட்டு ட்வார்ஃப் பிளானட்ஸ்க்கு மாற்றிட்டாங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப குட்டியான பிளானட்ங்கிறதுனால
ப்ளூட்டோவை டுவார்ஃப் பிளானட்ஸ் இதில் வந்து வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட் எதை பற்றி பார்க்க போனோம்னா த மூன் தான் எர்த்தோட நேச்சுரல் சேட்டலைட். இட் revolves around the earth once in every 27 days and 8 hours. எர்த் வந்து மூன் வந்து எர்த்தை சுற்றி வர்றதுக்கு எவ்வளோ நாட்கள் எடுக்கும்னா 27 days and 8 hours. The distance between the moon and the earth is 384,400. எர்த்துக்கும் மூணுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 384,400 கிலோமீட்டர்ஸ். அதுக்கப்புறம் நம்ம என்ன பற்றி பார்க்க போறோம்னா ஆஸ்ட்ராய்ட்ஸ். ஆஸ்ட்ராய்ட்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. ஆஸ்ட்ராய்ட்ஸ் ஆர் ஸ்மால் சாலிட் ஆப்ஜெக்ட்ஸ் தட் மூவ் அரவுண்ட் த சன். நம்ம வந்து ஜூபிட்டருக்கும் அது நெக்ஸ்ட் பிளானட் மார்ஸ்க்கும் ஜூபிட்டருக்கும் நடுவில் ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? அந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ்னால் என்னென்னா ஸ்மால் ஆப்ஜெக்ட்ஸ். இதை வந்து பிளானட்டாகவும் கன்சிடர் பண்ண முடியாது, டுவார்ஃப் பிளானட்ஸாகவும் கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து ரெண்டு பிளானட்ஸ் டுவார்ஃப் பிளானட்ஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். அதனால இது வந்து சும்மா அதுக்கு அந்த மாதிரி குட்டியாக இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ்க்கெலாம் பேர் ஆஸ்ட்ராய்ட்ஸ்னு வச்சுருக்காங்க. அது வந்து சன்னை பிளானட்ஸ் மாதிரியே சன்னை சுற்றி வரும். They are found as a belt between Mars and Jupiter. இது நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம். They are found as a belt between Mars and Jupiter. 4th பிளானட்டுக்கும் 5th பிளானட்டுக்கும் நடுவில், அதாவது டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸுக்கும் கேஷியஸ் பிளானட்ஸ்க்கும் நடுவில் இந்த ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் இருக்கும். They are also called as planetoids or minor planets. இதை வந்து asteroids are otherwise called as planetoids or minor planets. Dwarf planets கிடையாது, minor planets. டுவார்ஃப் பிளானட்ஸை விட குட்டியானது தான் ஆஸ்ட்ராய்ட்ஸ். அடுத்தது காமெட்ஸ், வால் நட்சத்திரங்கள். காமெட் என்ன? காமெட் இஸ் செலஸ்டியல் ஆப்ஜெக்ட் மேட் அப் ஆஃப் அ ஹெட் அண்ட் அ டெயில். இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இதில் வந்து ஹெட் இருக்கும். இதுதான் ஹெட்டுன்னு சொல்கிறாங்க. இது வந்து வால் மாதிரி இருக்கிறதுனால டெயில். இது வந்து வால் நட்சத்திரம், அதனால இது பேர் வால் நட்சத்திரம். The head of the comet consists of solid particles held together by ice and the tail is made of gases. இது வந்து ஹெட்டில் வந்து என்ன இருக்கும்னா ஐஸ் இருக்கும், டெயிலில் வந்து கேஸஸ் இருக்கும். ஐஸ் உருகி இந்த கேஸ் அந்த சன் கிட்ட வர்றதுனால அந்த கிராவிட்டி எல்லாமே சேர்ந்து இங்கே ஆக்சுவலாக இது ஒரு பால் மாதிரி தான் இருக்கும். ஐஸ் உருகி இப்படி ஸ்பீடாக வர்ற ஸ்பீடில் அந்த டெயில் உருவாகிற மாதிரி இருக்கும். அதுதான் காமெட் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஹேலிஸ் காமெட் இஸ் த மோஸ்ட் ஃபேமஸ் காமெட் விச் கம்ஸ் க்ளோஸ் டு எர்த் எவ்ரி 76 years. ஹேலிஸ் காமெட் தான் உள்ளதில் பாப்புலரான காமெட், வால் நட்சத்திரம். அது வந்து எர்த்து பக்கத்தில் எவ்ரி 76 years 76 இயர்ஸ்க்கு ஒரு முறை கரெக்டாக எர்த்து பக்கத்தில் வருமா. கடைசி எப்போ வந்ததுன்னா 1986 and will next appear in 2061. இனிமேல் 2061 திருப்பி இந்த ஹேலிஸ் காமெட்டை நம்மளால் பார்க்க முடியும். எப்போனா 2061 76 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி வரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? மீட்டியார்ஸ் அண்ட் மீட்டியரைட்ஸ். மீட்டியர் இஸ் a stone like or metallic body. மீட்டியர் வந்து ஸ்டோன் மாதிரி இருக்கும், ஆனால் அது வந்து ஒரு மெட்டாலிக் பாடி. மெட்டாலிக்னா அது வந்து ஏதாவது ஒரு மெட்டல் கொஞ்சம் கலந்துருக்கலாம். When entering into the Earth's atmosphere, most of them burn. Meteors வந்து இப்போ எர்த் இங்கே இருக்குன்னா மேலே இருந்து வரும்போது மோஸ்ட்டாக என்ன ஆகும்னா மீட்டியர்ஸ்லாம் அப்படி வானத்திலே சாம்பலாகி கீழே விழுந்துடும். ஏன்னா எர்த் கிராவிட்டி, எர்த்தோட அவுட்லேயர் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். ஸ்ட்ராட்டோஸ்பியர், ட்ரோபோஸ்பியர் மாதிரி நிறையா இருக்கும். அதெல்லாம் கடந்து வரும்போது அந்த கிராவிட்டி ஸ்பீடு எல்லாத்தையும் தாங்கிக்க முடியாமல் நிலத்தை வந்து அடையிறதுக்கு முன்னாடியே மோஸ்ட் ஆஃப் த மீட்டியரைட்ஸ் வந்து வானத்திலே பேர்ன் ஆயிரும். As they often appear as streaks of light in the sky, they are also known as shooting stars. மேலேருந்து கீழே விழும்போது வானத்திலே பேர்ன் ஆகிறதுனால, பேர்ன் ஆனால் எரிஞ்சால் லைட் வரும். அப்படி லைட் வர்றதுனால இது வந்து ஷூட்டிங் ஸ்டார்ஸ்ன்னு சொல்கிறாங்க. மீட்டியர்ஸ் will strike the earth's surface are called meteorites. மோஸ்ட்டாக மீட்டியர்ஸ் வந்து வானத்திலே பேர்ன் ஆகி சாம்பலாயிரும். 1-2 வந்து எர்த்து சர்ஃபேஸை வந்து அடையும். அப்படி விண்கற்கள்னு சொல்லுவாங்க. எர்த்து சர்ஃபேஸை வந்து அடையிறத வந்து மீட்டியோரைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வானத்திலே பேர்ன் ஆச்சுன்னா அது மீட்டியோர்ஸ், எர்த் சர்ஃபேஸ் வந்து அடைஞ்சதுன்னா அது வந்து மீட்டியோரைட்ஸ். அடுத்து வந்து நம்ம மோஷன்ஸ் ஆஃப் த எர்த் பார்க்கலாம்.
இதில் பார்த்தீங்கன்னா it is seen in the east in the morning and overhead in the afternoon and in the west in the evening. எதை இட்டுன்னு சொல்லியிருக்காங்க? sun is seen in the east in the morning. sun வந்து ஈஸ்டில் இருக்கும் காலையில், ஆஃப்டர்நூன் தலைக்கு மேலே இருக்கும், ஓவர்ஹெட்டில் இருக்கும், ஈவினிங் வந்து வெஸ்ட்டில் இருக்கும். இதெல்லாம் ஏன் சன்னோட பிளேஸ் மாறிட்டே இருக்குன்னா, சன்னு நம்மளை சுற்றி வர்றதில்ல, சன் ஒரே பிளேஸில் தான் இருக்குது, நம்ம தான் சன்னை சுற்றி போகிறோம், எர்த்து தான் சன்னை சுற்றி போகுது. இதன் மூலமாக என்ன தெரியுதுன்னா, எர்த்து வந்து ஒரு மோஷனில் இருக்குது. தன்னைத்தானே சுற்றி வர்றதை ரொட்டேஷன்னும் சன்னை சுற்றி வர்றதை ரெவல்யூஷன்னு சொல்லுவாங்க. This is because of the constant moving of the earth around the sun. ஏன் இப்படி ஈஸ்ட்டு வெஸ்ட்டுன்னு மாறிட்டே இருக்குன்னா, நான் சொன்னது தான், ஏன்னா எர்த் வந்து கான்ஸ்டண்ட்டாக சன்னை சுற்றி வந்துட்டே இருக்கு. ஷேப் அண்ட் இன்க்ளினேஷன் ஆஃப் த எர்த். த எர்த் இஸ் ஸ்பெரிக்கல் இன் ஷேப். இது வந்து எர்த் ஸ்பெரிக்கல்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் 9th புக்கில் எதுலையோ ஜியாய்டுன்னு கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவல் ஷேப் வந்து ஜியாய்டு தான். ஸ்பெரிக்கல்னால் கரெக்டாக ரவுண்டு மாதிரி இருக்கும், ஆனால் எர்த்து கரெக்டாக ரவுண்டாட்டு இருக்காது. இந்த ஈக்குவேட்டர் சைடில் கொஞ்சம் பல்ஜ் ஆகிருக்கும். The Earth's axis is always tilted or inclined from the vertical by an angle of 23.5 degree. It makes an angle of 66.5 degree with the plane of the Earth's orbit. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், எர்த்தோட நார்த் போலையும் சவுத் போலும் 90 டிகிரிஸில் 180 டிகிரியில் கரெக்டாக இருக்காது, கொஞ்சம் டில்ட் ஆகிருக்கும். எர்த் வந்து ஒரு பக்கமாக சாஞ்ச மாதிரி இருக்கும். எவ்வளோ டிகிரி சாஞ்சிருக்குன்னா 23.5 டிகிரியில் சாஞ்சிருக்கும். எர்த்தோட ஆர்பிட்டை வச்சு பார்த்தோம்னா, சுற்றி வர வட்டப்பாதை தான் ஆர்பிட். அந்த ஆர்பிட்டோட வச்சு பார்த்தோம்னா 66.5 டிகிரியில் சாஞ்சிருக்கும். இது ஏன் சாஞ்சிருக்கு? இப்படி சாஞ்சிருக்கிறதுனால தான் நம்மளுக்கு காலநிலைகள் வந்து இருக்குது, சீசன்ஸ் வந்து இருக்குது. அப்போ எர்த் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இல்லை, அது கொஞ்சம் 23.5 டிகிரி சாஞ்சி இருக்குது. அடுத்தது, the velocity of the earth rotation varies. எர்த்தோட சுற்றுற ஸ்பீடு, வெலாசிட்டி கூட வித்தியாசமாக இருக்கும். ஃப்ரம் 1670 km/h அட் த ஈக்குவேட்டர். ஈக்குவேட்டரில் வந்து ஸ்பீடாக சுற்றும், 1670 கிலோமீட்டரில் சுற்றும். அப்படியே கொஞ்சம் மேலேயும் கீழேயும் 60 டிகிரிஸில், ஈக்குவேட்டர் வந்து 0 டிகிரி, 60 டிகிரியில் எவ்வளோ ஸ்பீடில் சுற்றும்னா 845 கிலோமீட்டரில் சுற்றும். போல்ஸ் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், போல் வந்து அப்படியே தான் இருக்கும், அசையாமல் அப்படியே தான் இருக்கும். ஈக்குவேட்டரும் அந்த இது மட்டும்தான் சுற்றும். ஆக்சுவலாக இது இமேஜின், ஒரு கம்பியை ஒரு பாலுக்கு நடுவில் விட்டுட்டு சுற்றுனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வெளிப்பக்கத்தில் நடுப்பகுதியில் வேகமாகவும் அதுக்கு மேலே கொஞ்சம் ஸ்லோவாகவும் சுற்றும். அந்த கான்செப்ட் தான். ஈக்குவேட்டரில் 1670 கிலோமீட்டர், 60 டிகிரி எர்த்துக்கு ஈக்குவேட்டர் 0 டிகிரி, 60 டிகிரியில் வந்து 845 கிலோமீட்டரில் சுற்றும். போல்ஸில் வந்து 0 டிகிரியில் சுற்றும். அடுத்தது ரொட்டேஷன்னா என்னன்னு பார்ப்போம். இட் இஸ் அ ஸ்பின்னிங் மூமெண்ட் ஆஃப் த எர்த் ஆன் இட்ஸ் ஆக்சிஸ். எர்த்தோட ஆக்சிஸில் அது தன்னைத்தானே சுற்றுறது தான் ரொட்டேஷன். The earth rotates from west to east anti-clockwise and takes 23 hours 56 minutes and 4.09 seconds to complete one rotation. எர்த் வந்து தன்னைத்தானே ஒரு வாட்டி வெஸ்ட் டு ஈஸ்டில் சுற்றி வர எவ்வளோ நேரம் எடுக்கும்னா 23 hours 56 minutes 4.09 seconds. அதை தான் நம்ம ஷார்ட்டாக 24 ஹவர்ஸ்ன்னு சொல்கிறோம். அடுத்தது, the midnight sun is a natural phenomenon that occurs in the summer months in places north of the Arctic Circle or south of the Antarctic Circle when the sun remains overhead 24 hours a day. மிட்நைட் சன்னா என்னன்னா, மிட்நைட்னா என்ன, நடுராத்திரி. சன் இருக்கும் நடு ராத்திரி கூட. சில பிளேசஸ் ஆர்டிக் சர்க்கிள் அண்டார்டிக் சர்க்கிள் சுற்றி இருக்கிற சில பிளேசஸில் வந்து நடு ராத்திரியில் கூட சன் தான் இருக்கும். அதாவது அங்கே இரவே கிடையாது, ஃபுல் 24 ஹவர்ஸும் சன் இருக்கும். அது ஏன்னா இந்த இதுதான் எர்த்தோட இன்க்ளினேஷன், அதோட மூமெண்ட்டு, சன்னோட வெளிச்சம் எப்போவுமே பட்டுட்டே இருக்கிறதுனால அந்த பிளேசஸில் வந்து எப்போவுமே சன் இருந்துகிட்டே இருக்கும். அதனால தான் அது லேண்ட் ஆஃப் மிட் நைட் சன்னு சொல்லுவாங்க. அடுத்தது, the line which divides the surface of the earth into a lighted half and a dark half is called the terminator line. இப்போ எர்த் இப்படி இருக்குன்னா, இங்கே சன் இருக்குன்னா, இங்கேருந்து வெளிச்சம் பட்டுட்டே இருக்கும்போது ஒரு பக்கம் வெளிச்சமாக இருக்கும், ஆனால் ஆப்போசிட் சைடு இருட்டாக இருக்கும். அப்போ இந்த பக்கம் வெளிச்சமாட்டும் இந்த பக்கம் இருட்டாட்டும் இருக்கும்போது நடுவில் இருந்து பார்த்தா இந்த பக்கம் வெளிச்சம், இந்த பக்கம் இருட்டு. அந்த லைனை தான் டெர்மினேட்டர் லைன். இந்த வெளிச்சத்துக்கும் இருட்டுக்கும் நடுவில் உள்ள லைன்
ஒரு கோடு மாதிரி இருக்கும்ல, ஒரு பக்கம் வெளிச்சம் ஒரு பக்கம் இருட்டு. அந்த லைனை தான் டெர்மினேட்டர் லைன்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து ரெவல்யூஷன் பத்தி சொல்லியிருக்காங்க. The earth it is the movement of the earth around the sun on its elliptical path. It is the movement of the earth around the sun. சன்னை சுத்தி வர்றது தான் ரெவல்யூஷன். The earth takes 365 and a quarter day for it to complete one revolution. ஒரு ரெவல்யூஷனை கம்ப்ளீட் பண்ணதுக்கு எர்த்துக்கு 365 அப்புறம் ஒரு கால் நாள் ஆகுது. It revolves around the sun at a speed of 30 km/s. இது வந்து எர்த்து வந்து சன்னை சுற்றி எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் சுற்றி வருதுன்னா 30 km/s சுற்றி வரும். For the sake of convenience we take it as 365 days and call it a year. ஆனால் நம்ம வந்து ஒரு இயரில் எத்தனை டேஸ்ன்னு இருக்கும்போது 365 டேஸ்ன்னு தான் சொல்லுவோம். அந்த கால் டேயை விட்டுருவோம். அது வந்து ஒரு கன்வீனியன்ட்டுக்காக 365 டேஸ். எப்படி அந்த எர்த் வந்து தனித்தானே சுற்றி வர்றதுக்கு 24 ஹவர்ஸ்ன்னு சொல்லுவோம், ரொட்டேட் பண்ணுறது 24 ஹவர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆனால் ஆக்சுவலாக அது 23 hours and 56 minutes சம்திங் வரும். அதை வந்து நம்ம மொத்தமாக 24ன்னு சொல்கிற மாதிரி இது வந்து 365 டேஸ்ன்னு சொல்கிறோம். ரிமைனிங் குவார்ட்டர் டேஸ் ஆடட் ஒன்ஸ் இன் எவ்ரி 4 years. அந்த குவார்ட்டர் டே இருக்குல்ல, அது வந்து 4 yearsக்கு ஆட் பண்ணுவாங்க. குவார்ட்டர் ப்ளஸ் குவார்ட்டர் ப்ளஸ் குவார்ட்டர் ப்ளஸ் குவார்ட்டர் ப்ளஸ் குவார்ட்டர் வந்து 4 வாட்டி ஆட் பண்ணும்போது அது 1 ஆயிரும். அந்த டேவை தான் நம்ம லீப் இயருக்கு ஃபெப்ரவரியோட சேர்த்து அந்த இயரை 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி லீப் இயர்னு கொண்டாடுறோம். That is why February has 29 days. Once in 4 years it is called a leap year. அடுத்தது the northern hemisphere, southern hemisphere problem. The northern hemisphere is inclined to the sun for 6 months from 21 March to 23rd September, while the southern hemisphere is tilted away from the sun. எர்த் வந்து 23.5 டிகிரியில் டில்டடாக இருக்கும், அப்படி தானே? இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு 6 monthsக்கு என்ன ஆகும்னா, எது நார்தர்ன் ஹெமிஸ்பியர் மேலே இருக்கிறது எர்த் இப்படி இருக்கோ அதை பாதியாக டிவைட் பண்ணால் மேலே நார்தர்ன் ஹெமிஸ்பியர், கீழே சதர்ன் ஹெமிஸ்பியர். ஃபஸ்ட்டு 26 monthsக்கு நார்தர்ன் ஹெமிஸ்பியர் வந்து டுவர்ட்ஸ் த சன் வந்து இன்க்ளைண்ட் ஆகிருக்கும். சன்னை பார்த்து இன்க்ளைண்ட் ஆகிருக்கும். எந்த மந்த்லனா 21st மார்ச்லேருந்து 23rd செப்டம்பர் வரை. அந்த டைம் நார்தர்ன் ஹெமிஸ்பியர் சன்னை பார்த்து இருந்ததுன்னா சதர்ன் ஹெமிஸ்பியர் வந்து சன்னுக்கு அவேயாட்டு இருக்கும். ஆனால் அடுத்தது செப்டம்பர் 23லேருந்து மார்ச் 21 வரை அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும். சதர்ன் ஹெமிஸ்பியர் வந்து சன்னை நோக்கி இன்க்ளைன் ஆகியும், நார்தர்ன் ஹெமிஸ்பியர் வந்து சன்னுக்கு அவேயாட்டும் இருக்கும். இந்த டேஸை பார்த்து வச்சுக்கோங்க. 21st மார்ச் 23rd செப்டம்பர் ரெண்டுமே ஒன்று தான், அப்படியே மாற்றிருக்கோம். எந்த மார்ச்லேருந்து செப்டம்பர் இருக்கும்போது நார்தர்ன் ஹெமிஸ்பியர் வந்து சன்னை நோக்கி இருக்கும். அதை அந்த ஏதாவது க்ளூ வச்சு இதை எந்த டே எதுன்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்தது the equator faces the sun directly on 21 March and 23 September. இது பாருங்க, ஈக்குவேட்டர் வந்து எப்போ சன்னை டைரக்டாக ஃபேஸ் பண்ணால் 2 நாள் எதெல்லாம்னா 21 March and 23rd September. இந்த 2 டேஸையும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 21 March 23rd September. அதனால தான் இந்த டேஸை ஈக்குனாக்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈக்குனாக்சஸ்ன்னு ஏன்னு சொல்கிறாங்கன்னா, டியூரிங் விச் த டே அண்ட் நைட் ஆர் ஈக்குவல் த்ரூ அவுட். டேயும் நைட்டும் கரெக்டாக 12 hours கரெக்டாக இருக்கும். அதனால தான் இந்த 21 மார்ச்சையும் 23 செப்டம்பரையும் ஈக்குனாக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 23rd செப்டம்பரில் எப்படி இருக்குது, மார்ச் 21ல் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அடுத்தது பெரிஹீலியன், அப்பிஹீலியன். பெரிஹீலியன் என்னென்னா, பெரிஹீலியன் இஸ் த எர்த்ஸ் க்ளோசஸ்ட் பொசிஷன் டு த சன். எர்த் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை பாருங்கள், சன் இங்கே இருக்குது, எர்த்தோட ஆர்பிட் வந்து எலிப்டிக்கல், ரவுண்டு கிடையாது, எலிப்டிக்கல்னால் கொஞ்சம் முட்டை வடிவில் இருக்கும். எர்த்து வந்து இதில் வந்து சன்னுக்கு பக்கத்தில் இருக்குது, இதில் சன்னுக்கு தூரத்தில் இருக்குது. இப்படி பக்கத்தில் இருக்கிறது தான் பெரிஹீலியன்னு சொல்லுவாங்க. பக்கத்தில் இருக்கிறத பெரிஹீலியன் சொல்லுவாங்க. ஃபார்தஸ்ட் பொசிஷனை அப்பீலியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த டூயினோ பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது on 21st June Tropic of Cancer faces the sun. This is known as summer solstice. நம்மளுக்கு எப்போவுமே சம்மர் எப்போ வரும், மே ஜூன் அந்த டைமில் தான் வரும். 21st ஜூனில் தான் Tropic of Cancer கரெக்டாக சன்னை பார்த்துருக்கோம். அதை வந்து சம்மர் சாலிஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம்
22nd Decemberல Tropic of Capricorn faces the sun. It is called winter solstice. It is the longest day in the southern hemisphere and longest night in the northern hemisphere. சம்மர் வந்து ஜூன்ல வரும், அதனால சம்மர் solstice அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வின்டர் வந்து டிசம்பரில் வரும், அந்த வின்டர் solstice ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அந்த டேட் வந்து ஞாபகம் 21st June 22nd December. இந்த வின்டர் solsticeல எப்படின்னா லாங்கஸ்ட் டே இன் த சதர்ன் ஹெமிஸ்பியர் அண்ட் லாங்கஸ்ட் நைட் இன் த நார்தர்ன் ஹெமிஸ்பியர். இதில் பார்த்தோம் இல்லையா, அப்படி தலைகீழ 2 டேட்ஸ் வந்து இருக்கும், மார்ச் செப்டம்பர் மார்ச். இது டில்டட் வச்சு இதை மாறி இருக்கும். அதே மாதிரி இது வந்து ஃபேஸிங் த சன்னை வச்சு இந்த 2 டேஸ் மாறி இருக்கும், 21st ஜூனும் 22nd டிசம்பரும். இதை கரெக்டாக இந்த பிக்சர் வச்சு இந்த பிக்சரை பார்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பிக்சர் அழகாக எதுன்னு கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு இந்த 2 பேராகிராஃபையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டேஸ் வந்து குழப்பம், தெளிவாக அதை படிச்சுக்கோங்க. அடுத்தது வந்து ஸ்பியர்ஸ் ஆஃப் த எர்த்தோட ஸ்பியர்ஸ் என்னலாம், லைஃப் சப்போர்ட்டிங் ஸ்பியர்ஸ் என்னலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன ஸ்பியர்னா லித்தோஸ்பியர். The word lithosphere is derived from the Greek word lithos, which means rocky. லித்தோஸ்பியருங்கிறது வந்து கிரீக் வேர்டான லித்தோஸ் அப்படிங்கிற வார்த்தையில இருந்தது. அப்படின்னா என்னன்னா ராக்கி அப்படின்னு அர்த்தம். லித்தோஸ்பியருக்கு என்ன மீனிங்னா லேண்ட் ஆன் விச் வி லிவ். நம்ம வாழுற நிலம், நீர், நிலம், ஆகாயம்னு தமிழ்ல பஞ்சபூதங்கள் இருக்குல்ல, அந்த தான் இங்கிலீஷ்ல கொடுத்துருக்காங்க. லித்தோஸ்பியர் வந்து நம்ம வாழ்கிற பூமி, நிலம் தான் லித்தோஸ்பியர். ஹைட்ரோஸ்பியர் என்ன, the word hydro means water in Greek. The hydrosphere consists of water bodies such as oceans, seas, rivers, lakes. தண்ணி சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் ஹைட்ரோஸ்பியர்னு சொல்லுவாங்க. அடுத்தது அட்மாஸ்பியர் மீன்ஸ் ஏர் இன் Greek. அப்புறம் அட்மாஸ்பியர்னா காற்று. அப்புறம் இந்த ஏரில் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் கேஸஸ் இருக்கும். என்னெல்லாம்னா நைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன், ஹீலியம், ஆர்கன், ஓசோன். நைட்ரஜன் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 78%. ஆக்சிஜன் வந்து 21% இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பயோஸ்பியர். பயோ மீன்ஸ் லைஃப். எங்கெங்க உயிரினங்கள் வாழுதோ அதுதான் பயோஸ்பியர். The narrow belt of interaction among the lithosphere and hydrosphere. லித்தோஸ்பியருக்கும் ஹைட்ரோஸ்பியருக்கும் அப்புறம் அதாவது நிலத்துக்கு மேல் ஆகாயம், அதுலேயும் உயிர்கள் இருக்கும், நிலத்துக்கு கீழே தண்ணி இருக்கிற இடத்துலையும் உயிர்கள் இருக்கும். அந்த இடம்தான், அந்த உயிர்கள் வாழ்கிற பகுதியை தான் பயோஸ்பியர் அப்படின்னு சொல்கிறாங்க. Each zone has its own climate, plant and animal life. These zones are known as ecosystem. இதை தான் நம்ம இந்த பயோஸ்பியரை தான் எக்கோசிஸ்டம்னு நம்ம சொல்கிறோம். The Gulf of Mannar Biosphere Reserve in the Indian Ocean covers an area of 1000 square kilometer in the ocean. Gulf of Mannar Biosphere Reserve வந்து இந்தியன் ஓஷன்ல இருக்கு. அது வந்து எவ்வளோ பெருசாட்டு எவ்வளோ ஏரியா கவர் பண்ணியிருக்குன்னா 10,500 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஓஷனுக்கு அடியில். அவ்வளோதான், இந்த லெசன் முடிஞ்சு. இது உண்மையாகவே ரொம்ப பெரிய லெசன் தான். இதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு அப்புறம் இம்பார்ட்டன்ட் கான்செப்டை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது வந்து நீங்கள் வந்து உங்கள் புக்கில் நான் ஹைலைட் பண்ணி வச்சுருக்கிறத மார்க் பண்ணி அதை மட்டும் படிங்க. உங்களுக்கு இந்த லெசன் கண்டிப்பாக புரியும். ஒரு டைமுக்கு 2 வாட்டி ரீட் பண்ணுங்கள். புதுசாக படிக்கிறவங்க ஒரு டைமுக்கு 2 வாட்டி ரீட் பண்ணுங்கள். ஏன்னா அதில் அந்த டேட்ஸு, மந்த்ஸ், இதெல்லாம் சாலிட் டெஸ்ட் இதெல்லாம் குழப்பம். அவ்வளோதான், இந்த லெசன் முடிஞ்சுது. இந்த பார்ட் 1 போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இது பார்ட் 2, இதுவும் முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.